கதைகளிலே எந்த குற்றம் குறைகள் வந்தாலும் சரிதான். முன் சொல்லு பின்னால் வந்துட்டாலும், பின் சொல்லு முன்னால் வந்துட்டாலும், சொரு குற்றங்கள், பொருள் குற்றங்கள், இசை குற்றங்கள், தாள மேல குற்றங்கள், இப்படி எந்த குற்றம் வந்தாலும் சரிதான். பூவிலே சிறந்த பூ அன்பு. அது சேர்வக்காரம்பட்டி நகரத்துல மக்களுக்கு நிறைய அன்பு இருக்கிறது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்பார்கள். அன்பான வார்த்தைகளை சொல்லி எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்கும்படி இரு கரங்கொப்பி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நகரத்தை சேர்ந்த எம் சாந்தி முத்துக்குமாருடைய நிகழ்ச்சி வழக்கம் ஆண்டு துவக்கம். ராமநாதன் கதைகள் வாழ, கதைகள் வாழ, சங்கரனை அருள் புரிவா, அருள் புரிவா. ஜெயராமன் கரைகள் வாடு, சங்கரனை அருள் புரிவா, கோசலைகள் பெற்றேமா, உன்னுடைய புகழை பாடு, புகழை பாடு. புகழ்ந்தனுக்கு அருள் புரிவா, அருள் புரிவா. புகழை பாடு. அருள் புரிவா. அயோத்தி ரகுராமச்சந்திர மூர்த்தியானவர், என் ரகுராமச்சந்திரமூர்த்தியானவர், ஹரிராமன் ஸ்ரீராமன், சீதா தேவி மணவாளன், கல்யாண ரகுராமன், மணவாள ரகுராமன். இந்த ராமன் பிறந்தோ எப்படி வருகிறாரானா, ராமன் எடுத்த அவதாரம், என் பெருமாள் எடுத்த அவதாரம் 10 அவதாரம். இந்த 10 அவதாரத்தில ஓர் அவதாரம் தான் ராம அவதாரம். இந்த ராம அவதாரம் வந்து, இந்த கிருஷ்ண அவதாரம் வந்து அவருக்கு வந்து நிறைய லீலைகள் செஞ்சாரு. ஆனா ராம அவதாரம் எதுக்கு தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று உணர்த்துவதற்கு ஏகாபத்தினி விரதனாக இருந்தார் இந்த ஸ்ரீராமன். அதாவது ஆண்களுக்கு வந்து அந்த காலத்துல கட்டுப்பாடே கிடையாதாம். கல்யாணம் முடிந்து 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி, மறு திருமணம் முடிக்கிறது சட்டம் ஒன்றுங்க அந்த காலத்துல, மன்னராட்சி நடக்கக்கூடிய காலத்துல. ஓஹோ, ஆமா. அதனால மறு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஆமா, இப்படி கல்யாணம் முடிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, சரி, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்த காலமா இருக்கு அந்த காலத்துல. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. அதான் 1901 வருஷத்துல. சரி, அவளுக்குள்ள பிறந்துரும். அவளுக்குள்ள பிறந்தது வழி 5 பேர் மாறி மாறி குழந்தை பிறந்தது. அத மொத்தம் குடும்பம் வந்து பெருத்திருக்கு பாத்துக்க. வந்தவாள் ஒரு புள்ள மேட்ச் வந்துக்கோ, அவன் ராஜில அடேக பிள்ளையை பெத்துருவான் அவன் அந்த நேரத்துல. ஆமா, எல்லாம் பெத்துரும். ஆமா, அதனால சரி, மத்த நேரம் 1 மணி நேரம் பேசுறல்ல, என் பையவே பாரு, கோசலையாளு வராது எப்படியா? கோதண்ட ரகுராம ஸ்ரீராம எப்படி பிறந்து வருகிறாரானா, நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ் நாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ
இருக்கிறது. எங்கம்மா? நாடு அதை நீ நாடு, ஆமா. அதை நாடாவிட்டால் ஏது உனக்கு வீடு. கிடையாதுல்லவா? அப்படி ஒரு நாடு ஒன்று இருக்கிறது. எந்த நாடம்மா? மாடு கட்டி போரடித்தாலும் ஆளாது சென்னல். தென்றல் என்று. ஆமா, இன்று நாடு ஒன்று இருக்கிறது. எந்த நாடு? வருக்கை விளாமரமா வளர்ந்து ஓங்கி செழிக்கக்கூடிய நாடு. மாதம் 3 மலை போலே மலை போலே வருடம் 30 நெல்வி அடே மாதம் 3 மழை பொழியும், வருஷத்துக்கு 3 பூவும் நெல் விளையும். மாடு கட்டி போரடித்தால் மாநாடு சென்னல் என்று, குதிரை கட்டி போரடித்தால் குமியாடு சென்னல் என்று, ஆனை கட்டி போரடிக்கும் அயோத்தி மாநகரத்திலே. அந்த காட்டுல ஆனை கட்டி போரடிச்சிருக்கிறார்கள். கானகட்டி போரடிக்கும் அந்த அயோத்தி மாநகரத்தில சூரியகுல வம்சம். இந்த காட்டு 2 வம்சம் தான். ஒன்னு சூரியகுல வம்சம், சந்திரகுல வம்சம். இந்த 2 வம்சத்தை தவிர எந்த குலமும் கிடையாது, ஆறும் கிடையாது. சூரியகுல வம்சம்னா யாரு? சந்திரகுல வம்சம்னா யாருக்கா? யாரு அப்படி கேட்டியக்கா? சந்திரகுல வம்சம்னா உங்களை மாதிரி உள்ள ஆள்புறான். சூரியகுல வம்சம்னா மன்னர்கள், உங்களை மாதிரி பணக்காரங்க. ராஜாக்கள் ஃபுல்லா சூரிய வம்சம். நம்மள மாதிரி அடியாரங்க ஃபுல்லா சந்திரகுல வம்சம். எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல 2 பங்கு வாங்குறாங்க. நல்ல குட்டி அதானே மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காங்க. செலவியாம இருக்காங்க. அதனால இவரெல்லாம் சூரியகுலம், அதானே சந்திரகுலம். சூரியகுல வம்சத்திலே தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு மன்னர், பெரிய மன்னர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். தசரத சக்கரவர்த்தி இவருடைய அப்பா வந்து அதிரத சக்கரவர்த்தி. அவருடைய அப்பா வந்து குசேல ராஜ மன்னன். ஆமா, இப்படி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு இவர் தசரத சக்கரவர்த்தி. இந்த தசரத சக்கரவர்த்தி தசம் என்று சொன்னால் 10, ரதம் என்று சொன்னால் தேரு, 10 தேர்களை சாரத்தியம் செய்து வரக்கூடிய வீரர். இந்த தசரத சக்கரவர்த்தி அந்த அயோத்தி நகரத்தில பச்சாத சரையு நதி பாய்ந்து வரக்கூடிய அயோத்தியை தலைநகராக கொண்டு
ஆமா கோசல நாடு இருக்கு. நம்ம நாட்டின் தலைநகரம் என்ன நகரம்? டெல்லி. டெல்லி. ஆமா. அதே மாதிரி அயோத்தியின் தலைநகரம் கோசலை திருநாடு. அந்த மாதிரி கோசல ராஜ்யத்தை தலைநகராக கொண்டு அயோத்தி மன்னகர அயோத்தி மன்னகர ஆண்டு வாரம் தஜரத சொல்லு சொல்லம்மா சுமித்திரா தேவி அவை ஓடு ஓடம்மா 3 நல்ல மனைவியோடு 3 நல்ல மனைவியோடு முசியாமல் ஆண்டுவார். தசரத சக்கரவர்த்திக்கு அந்த காலத்திலே அதாவது கல்யாணம் முடிச்சாதான் ஒரு நாட்டுக்கே அரசன் ஆக முடியுமா? முதல்ல ஒரு மனிதனுக்கு வீட்டு பொறுப்புகள் வரணும், அதுக்கு அப்புறம் தான் நாட்டு பொறுப்பு வர முடியும். ஆமா, அதனாலதான் கல்யாணம் முடிச்ச உடனே சரி இந்த காலத்துல உள்ள மன்னர்கள் எல்லாம் பட்டாபிஷேகம் கூடி வச்சிருக்காங்க. என்னன்னு பிள்ளைக்கு ஐயோ அந்த கல்யாணம் முடிச்சாதான் நாட்டுக்கு பட்டத்தையே சூடி இருக்கிறார்கள். அதேதான். அதே மாதிரிதான் தசரத சக்கரவர்த்திக்கு நாடு நகரங்களிலே இந்த தசரத இந்த சக்கரவர்த்திக்கு பட்டத்தை கட்டுவதற்கு முதல்ல திருமணத்தையும் முடித்தார்கள். அவளுடைய பெயர் தான் கோசலை. முதல் மனைவி பேரு கோசலையை மனம் முடித்தாரு. அவருக்கு குழந்தை இருந்ததா? குழந்தையே இல்லை. அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்ததா, அதாவது கல்யாணம் முடிந்து 12 வருஷத்துக்கு குழந்தை இல்லைன்னா அவர்களை மறுமணம் திருமணம் முடிக்கலாம். ஒரு சட்டம் இருந்திருக்கு. உடனே தசரத சக்கரவர்த்தி 2வது திருமணம் கைகேசியை திருமணம் முடித்தார். கேகய நாட்டு ஆண்டு வரக்கூடிய ராஜாவுக்கு திருமகள் கைகேசி. அந்த கைகேசியை மனம் முடித்தார். அப்ப பார்த்தார், அவ வந்தாலே அவளுக்காவது இருந்துச்சா? அவளுக்கும் குழந்தை இல்ல. உடனே தசரத சக்கரவர்த்தி 3வது திருமணம் முடித்தாலும் முசியாமல் வாழலாமா? நல்ல கருத்தை சொல்லி வச்சிருக்காங்க. என்னாச்சு? நலமுடனே வாழலாம். ஐயோ, கல்யாணம் முடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஆட்சி புரிஞ்சு வாழலாம். 6வது கல்யாணம் முடிச்சோம்னு வச்சுக்கோ, அடுக்கலையில வச்சு சாப்பாடு கொடுப்பா. என்னத்த? 7வது திருமணம் முடிச்சோம்னு வச்சுக்கோ, சரி சாப்பாடுதான். ஐயோ, அதே மாதிரி 10 திருமணம் முடிச்சிட்டோம்னா ஆமா நம்மள மாதிரி ஆம்பளை யாருமே கிடையாது. அதானே கேட்டேன். கொண்டாட்டி அதானே ஒரு ஆம்பளை கேட்பாங்க. உடனே அயோத்தி மாநகரத்தில தசரத சக்கரவர்த்திக்கு 3வது திருமணத்தை முடிப்பதற்கு சுமித்திராவை மனம் முடித்தார். சுமித்திரா தேவி 3 மனைவிகளோடு அயோத்தி மாநகரத்தில தசரத சக்கரவர்த்தி அயோத்தி மாநகரத்தில நகரத்தில ஆனந்தம்மா ஆண்டு வார ஆனந்தம்மா இவரோ
கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அசையோட மணியும் கடமை வாங்கி அசையாதே அயோத்தி நகரில் ஆண்டு வரும் தகரவே வேறு பேரராஜியது பெருமையுடன் ஆண்டு வர நீதி முறை தவறியா நிச்சயம் ஆண்டு வர மணி நீதி தவறியாமல் மணி நீதி தவறிடாமல் மங்களம் ஆண்டு வர அழகாக ஆட்சி புரிகின்றார் அயோத்தி மாநகரத்திலே அவரும் உண்டு அவருடைய அரசாங்கமும் உண்டு ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அந்த அசையாத மணி என்று சொன்னால் ஆறில் ஒரு கடமை அசையாத மணினா என்னன்னு ஆறில் ஒரு சரி சரி அவளுக்கு தெரியும் ஆனா ஆறில் ஒரு கடமை என்று சொன்னால் சொல்ல முடியாது அடியா நேத்து எதுக்கு சொன்னேன் சரி சரி அப்படி உள்ள இடங்கள் கிடையாது இன்பமா கதை இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை இங்கதான் சொல்லணும் ஒரு நிலத்தின் சொந்தக்காரர்கள் வந்து அதாவது ஆறில் ஒரு கடமை வாங்கி அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா என்னென்ன அதாவது ஒரு சமுதாரி வந்து வயல்ல பாடுபட்டு சரி 6 கோட்டு நெல்லு விளைச்சுன்னு வச்சுக்கோங்க 5 கோட்டு நெல்லு சம்சாரிக்கு 1 கோட்டு நெல்லு அரசாங்கத்துக்கு ஐயோ அதான் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணிகள் கட்டி சரி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எப்படி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்களுடைய மாளிகைக்கு முன்னால ஒரு பெரிய மணி ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா அதாவது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் வந்தா அந்த மணியை போய் அடிச்சா போதும் மறு நிமிஷம் மன்னன் வந்து நின்று மக்களுடைய குறையை தீர்த்து வைப்பார் அதான் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணிகள் கட்டி ஆண்டு வந்தாங்க அதாவது அந்த 1 கோட்டு நெல்லும் அரசாங்கம் யாவையும் திரும்ப பண்ணாங்க ஒரு காலத்திலே நாடு செழிக்காம பஞ்ச நாடா போனா மக்களை காப்பாத்தணும்ல அப்ப என்ன செய்ய முடியும் அதான் இருக்கும் போது சேகரித்து வச்சாங்க அதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க வருவதற்கு முன் காக்க வேண்டும் அதாவது ஒரு புயல் வரப்போகுது அப்படியே நமக்கு அறிவுரை தெரியும்னு வச்சுக்கோங்க அணையை போட்டு நம்ம காப்பாத்திக்கிறது வந்த பிறகு அணையை போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது போட்டு தட்டு தடுமாறிக்கிட்டு தான் நிற்கணும் யாராவது நினைச்சு பார்த்தோமா இல்ல அதாவது கொரோனா வரும்னு யாருமே நினைச்சு பார்க்கல சிலவங்கெல்லாம் கையில உள்ள பணங்கள் எல்லாம் காலியாக்கிட்டாங்க அந்த டயத்துல வந்துட்டு பார்த்தோம் ஏழை எளிய மக்கள் தான் சங்கடப்பட்டாங்க இந்த மாதிரி அண்ணாயிரம் பணக்காரங்க எல்லாம் சங்கடப்படல நல்ல பொங்கி சாப்பிட்டு வீட்டுல இருந்திருக்காங்க ஆனா நம்மள மாதிரி அடியார பிள்ளைங்க தான் சங்கடப்பட்டாங்க ஆமா அந்த லாக்டவுன் டேஸ்ல அப்படி பட்டாங்க ஒரு பிள்ளைய பார்த்தேன் அவனை பார்த்தேன் அதானே சரி எப்படி கட்டி கொடுக்க போறோம் எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு 60 கிலோ இருந்து 30 கிலோ வந்துருச்சு இருக்கக்கூடிய அயோத்தி நகரத்தில அரசாட்சி செய்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிமார்கள் இருந்தாலும் அவர் அசராமல் தான் இருந்து வருகிறார். யாருமே ஒண்ணுமே குறை சொல்லல. நான் நேத்து என் குழந்தைக்கு போய் தாலி கட்ட போறேன், என் பண்ட பொண்டாட்டி பின்னாலோட வந்து அடிச்சு போட்டான். புரிஞ்சா வெளியப்பா அவன் ஐயோ அப்புறாணியாங்க பாம்பராணி கட்டினா குத்தம்காங்க. ஆனா அரசர்கள் கட்டாலாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி குத்தம் கிடையாது. அதே மாதிரி தெய்வங்களும் கட்டலாம். வேல்முருகனை பாருங்க 2 பொண்டாட்டி, சிவபெருமானை பாருங்க 2 பொண்டாட்டி, கோபால கண்ணனை பாருங்க 2 மனைவி, அதுக்கு அடுத்தால விநாயகர் பெருமானை பாருங்க அவருக்கு 2 பொண்டாட்டி. சரிதான் 2 பொண்டாட்டி தான். அவங்க எல்லாம் திருமணம் முடிக்காதவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நீ கல்யாணம் முடிஞ்சவருக்கு போய் தாலி
மகாசாமி குழந்தையாளுக்கு திருமணம் முடிச்சிட்டு நம்ம ரெண்டாந்தத்துக்கு காரியம் என்ன மாதிரி இருந்தது அவன் சகலபாடி கட்டின தாலி வந்து அவளை செடி இல்ல அவுத்து கட்டணும்னு பார்த்தேன். ஆனால் அயோத்தி மாநகரத்திலே தசரத சக்கரவர்த்தியுடைய ஆட்சியில என்ன நடக்கின்ற தெரியுமா? நல்ல பசுவும் நல்ல புலியும் வந்து அது ஒரு துறையில் நீரருந்தோ கீரிப்பிள்ளைக்கும் பாம்புக்கும் பிடிக்காது. ஆனா அயோத்தி நகரத்திலே எல்லா ஜீவனுமே சண்டை இல்லாமலே இருக்கிறது. எதிரியே கிடையாது. எதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் சாப்பாடும் கிடைக்கும். உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு கோபம் வருது. உங்களுக்கு சாம்பார் எங்களுக்கு ரசம் எல்லாம் கிடைத்தாலும் இந்த இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியுடைய ஆட்சியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் தசரத சக்கரவர்த்தி நாடு 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 என்றே உழைக்கிறார். மீதி இருக்கிறது 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்துல தூங்க முடியுமா? இல்ல சாப்பிட முடியுமா? இல்ல ரெஸ்ட் தான் எடுக்க முடியுமா? இல்ல 3 மனைவிமார்கள் இடத்துல விவரத்தை தான் கேட்க முடியுமா? முடியாது. அந்த 4 மணி நேரமே அவருக்கு அதிகம்தான். தசரதருடைய ஆட்சியில அப்படி அயோத்தி நகரத்தில நாடு 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 நாட்டு மக்கள் நமக்கு பிள்ளை இந்த நாட்டுக்காகவே உழைக்கின்றார் ஐயா. முதல் ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா சரி 1932 இருந்து பாத்தீங்கன்னா என்ன அதாவது 1901 யாருமே பிறந்திருக்க மாட்டோம். அதானே 32க்கு கிபி கிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மன்னர்கள் ஆட்சி. அதானே. ஆமா. அதுக்கு அடுத்தாப்புல 60 65க்கு மேல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சரி. நம்மள மாதிரி மனிதர்களுடைய ஆட்சி. மக்களாட்சி. மக்களாட்சி யாருடைய ஆட்சி? யாரு? கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி. காந்தியுடைய ஆட்சி. தந்தை பெரியாருடைய ஆட்சி. என்ன ஆட்சி? இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆண்ட பூமி பாத்துக்க.
இந்த மாதிரிதான் என்ன சொல்ல இந்த அயோத்தி மாநகரத்திலே சரி தசரத சக்கரவர்த்தியுடைய ஆட்சியானது என்னம்மா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அம்மா நாடு நாடு என்று நாட்டு மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். ரொம்ப சீரும் சிறப்புடனே ஆண்டு வராங்க ஆனா இத்தனை இருந்த இந்த நாட்டு மன்னனுக்கு ஆண்டவன் ஒரு குறையும் வைத்திருக்கிறார். மன்னனுக்கு என்னம்மா குறை வந்துற போகுது 3 மனைவிகள் இருந்தாலும் சரி செல்வத்திலே பெரிய செல்வம் அது என்ன செல்வம்? பொண்டாட்டி செல்வம் தாம்மா பெரிய செல்வம் ஆமா ஒரு மனிதர்களுக்கு மண் வாய்க்க வேண்டும், மனை வாய்க்க வேண்டும், சரி மனை மாட்டி வாய்க்க வேண்டும். இந்த 3 வாத்தியம்னு வச்சுக்கோங்க இந்த ஊர்லயே அவர்தான் பெரிய தலைக்கட்டா இருப்பாரு ஆனால் தசரத சக்கரவர்த்திக்கு சரி ஆனா இத்தனையும் வாய்த்தாலும் குழந்தை செல்வம் வாய்க்கவில்லை. இங்க 3 பொண்டாட்டிக்குமாவா குழந்தை இல்லாம இருக்காரு 3 மனைவிமார்கள் இருந்தும் முடிதறிக்க குழந்தை இல்லை. ஐயோ எப்பேற்பட்ட மன்னனுக்கு நிலைமைய பாத்தியாடா நாட்டை ஆளக்கூடிய நாடாளும் மன்னனுக்கு ஆமா தசரத மன்னே